அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காணப்பெறு தமிழ் இலக்கிய வினாக்கள் 25 என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு 6வது வினாத்தாள் நாம் காண இருக்கின்றோம். திரைப்படம் சார்ந்த வினாத்தாள் இது 2. இன்றைக்கும் சுவையான தகவல்கள் இருக்கின்றன. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் சினிமாதான் 2வது மிகப்பெரிய தொழில். உலகிலேயே மிக அதிகமான திரைப்படங்கள் எடுக்கப்படுவது இந்தியாவில்தான். இந்தியாவில்தான் எனினும் சென்னையில்தான் அதிகமான படங்கள் எடுக்கப்படுகின்றன. 1826 முதல் பொருட்கள் அசைவதை படமாக்குகின்ற முயற்சி தொடங்கியது. 1827 குதிரைகளின் கால்கள் அசைவதை படமாக்கினர். இதற்காக 24 கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டன. 1889 தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் 35 mm, இன்னைக்கு நம்ம 70 mm சொல்றோம், அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 35 mm பில்மில் படம் எடுக்கும் முறையை அவர் கண்டறிந்தார். 1895 லூமியர் சகோதரர்கள் ரயில் ஓடுவதை படமாக்கி அதற்காக கட்டணமும் அவர்கள் வாங்கினார்கள். சரிங்களா? அடுத்து 1895 பிற்பகுதியில் தாமஸ் ஆல்வா எடிசன் தொடர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்றார். அப்பொழுது இந்த பிற்பகுதி காலகட்டத்தில் ஒளினக்கும் லைட் அதனையும் பதிவு செய்யும் முறையை கண்டுபிடித்தார். 1896 டூபாண்ட் அவர்கள் லைஃப் ஆஃப் கிறிஸ்ட் அப்படிங்கிற படத்தை ஊமை படம், அது பம்பாய், அங்க முதல்ல அந்த படத்தை அவர் காட்டுகின்றார். எனவே இந்தியாவிற்கு வந்த முதல் திரைப்படம், நன்றாக கவனிக்கலாம், வெளிநாட்டிலிருந்து. இது அவர் பிரான்ஸ்காரரு, அதை இந்தியாவுக்கு கொண்டு வருகின்றார். எனவே வந்த முதல் திரைப்படம் இது. அவர் பம்பாயில் காட்டுகின்றார். அதன் பிறகு ஒவ்வொரு நகரங்களிலும் அவர் காட்டுகின்றார். சரிங்களா? அப்படின்னு சொல்லி நேற்றைய பதிவில் நாம் பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து பேச்சு இல்லாவிட்டாலும் பின்னணி இசை மட்டும் கொண்ட படங்கள் வெளியிடப்பட்டன. இதில் மிகவும் கொடிகட்டி பறந்தவர் சார்லி சாப்ளின். பேசாமல் செய்கைகள் மூலமாகவே நகைச்சுவை உணர்வை மக்களுக்கு ஊட்டி அவர்களை நகைக்க செய்தவர் அவர். அதான் கொடிகட்டி பறந்தார். 1897 எட்வர்ட் அவர்கள் விக்டோரியா பப்ளிக் ஹால் அப்படின்னு சொல்லி சென்னையில் அமைக்கின்றார். அது பார்த்தீங்கன்னாக்கா முதலில் நகரம் படக்காட்சியை அவர் திரையிட்டு காட்டுகின்றார். சரிங்களா? சென்னை விக்டோரியா பப்ளிக் ஹால்ல. அடுத்து 1900 தமிழ்நாட்டில் திரைப்பட பணியானது தொடங்குகின்றது. எலக்ட்ரிக் தியேட்டர் உருவாகின்றது. சென்னையில் வார்விக் மேஜர் அவர்கள் அதனை அமைக்கின்றார். 1913 ராஜா ஹரிச்சந்திரா என்கின்ற முழு நீள திரைப்படம் ஒன்று வெளியாகின்றது. அதனை தயாரித்தவர் தாதா சாஹேப் பால்கே அவர்கள். சரிங்களா? 1916 வேலூர் நடராஜ முதலியார் அவர்கள் கீசக வதம் என்கின்ற படத்தை வெளியிடுகின்றார். சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் ஊமை படங்கள் தான். அடுத்து 1917 திரௌபதி, அசுரா புராணம் முதலான படங்களையும் அவர் திரையில் இடுகின்றார். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் தான் என்ன செய்கின்றார், வேலூர் நடராஜ முதலியார் அவர்கள் இந்த படங்களை தொடர்ந்து வெளியிடுகின்றார். அவற்றை தவிர வேலூருக்கு மறுபடியும் அவர் போய் மயில் ராவணா, மார்க்கண்டேயா முதலான படங்களையும் அவர் தயாரிக்கின்றார். 1918 இப்ப நம்ம பார்த்த வேலூர் நடராஜ முதலியார் அவர்களுடன் இணைந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, ஸ்டூவர்ட் ஸ்மித் அவர்கள் இணைந்து இந்தியா பிலிம் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்குகின்றார். 1918-14 அதாவது 14 ஆர் வெங்கையா அவர்கள் சென்னையில் கெய்டி, கிரவுன் அண்ட் குளோப் திரையரங்களை கட்டுகின்றார். அதாவது 1914 பார்த்தோமானால் கிரவுன் அண்ட் குளோப் திரையரங்கு, 1918 பார்த்தீங்கன்னா அதே சென்னையில் கெய்டி திரையரங்கத்தினை கட்டுகின்றார் ஆர் வெங்கையா அவர்கள். சரிங்களா? அடுத்து 1921 பீஷ்ம பிரதிஜ்ஞா
என்கின்ற படத்தினை அவர் தயாரிக்கின்றார். 1921 நாராயணன் அவர்கள் ஜெனரல் பிக்சர்ஸ் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு பிலிம் இது, அதனை அவர் நிறுவுகின்றார். 26 வார்னர் பிரதர்ஸ் அவர்கள் முதல் பேசும் படம் தயாரிக்கின்றனர். அது ஒரு சோதனை முயற்சி தான். படத்தினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா டான் வான். சரிங்களா? இந்த சோதனை முயற்சி வெற்றி பெறுகின்றது. அதனால என்ன செய்கின்றார்கள், உடனே த ஜாஸ் சிங்கர் அப்படிங்கிற முதல் முழு நீளப்படத்தை அவர்கள் தயாரிக்கின்றார்கள். வார்னர் பிரதர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூன்னு சொல்லி போட்டு பெருசா இருக்கும், டபிள்யூன்னு சொல்லி போட்டு பின்னு சொல்லி வரும், அதான் வார்னர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும், ஒரு நீல நிறத்துல ஒயிட் நிறம் கலந்து. சரிங்களா? 1929 கோலாப்பூரில் பிரபாஸ் பிலிம் கம்பெனி அப்படிங்கிறத திரைப்பட தயாரிப்பாளர் அவர்கள் வி சாந்தாராம் அவர்கள் நிறுவுகின்றார். அவரோட யார் யாரோட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா விஷ்ணுபந்த் கோவிந்த் தாம்லே, கேசவராவ் தைபர், எஸ் பதேலால் மற்றும் எஸ் வி குல்கர்னி. ஆனா முதல் ஆள் யாருனாக்க நம்முடைய வி சாந்தாராம் அவர்கள் தான். சரிங்களா? மிகவும் புகழ்பெற்ற நிறுவனம் இது. ஊமை படங்கள்லேருந்து பேசும் படங்களுக்கு மாறிய காலத்தில் இந்த நிறுவனமானது மிக முக்கியத்துவம் பெற்றது, இந்த பிரதாப் பிலிம் கம்பெனி. சரிங்களா? 1939 இந்தியாவின் முதல் பேசும் படம் ஹிந்தியில் வெளிவந்தது ஆலம் ஆரா. அதனை தயாரித்தவர்கள் யார்? இம்பீரியல் மூவி டோன். அதாவது அதனுடைய நிறுவனர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அர்தேஷிஸ் ராணி. சரிங்களா? இந்த இம்பீரியல் மூவி டோன் தயாரிப்புல முதலில் தமிழில் பேசும் படமானது வெளியிடப்பட்டது. அதன் பெயர் காளிதாஸ். அது எங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் சினிமா சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை, அங்கே அது வெளியிடப்பட்டது. 1933 புனேவில் பிரபாத் பிலிம் கம்பெனி, நம்ம பார்த்தோம் இல்லையா வி சாந்தாராம் அவர்கள், அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா புனேயில் நிறுவப்படுகின்றது. கைரந்திரி அப்படின்னு சொல்லி ஜெர்மனியில இங்க படம் தயாரித்தார். அதனை ஜெர்மனி கொண்டு போய் வண்ணங்களில் அதனை மாற்றுகின்றார். அதுதான் இந்தியாவின் முதல் வண்ணப்படம், கலர் பிலிம் சொல்லுவோம் இல்லையா, அது. சரிங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரபாஸ் பிலிம் கம்பெனி சென்னையிலும் இருக்கின்றது. சரிங்களா? 1934 நாராயணன் அவர்கள் தரமான பேசும் படத்தினை தருகின்றார், அதாவது தயாரித்து தருகின்றார். படத்தின் பெயர் சீனிவாச கல்யாணம். 1936 பால யோகினி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இவர் தயாரிக்கின்றார். அதே சமயத்துல சீர்திருத்த கருத்துக்களை தைரியமுடன் துணிவுடன் எடுத்து கூறுகின்றார். தொடர்ந்து பக்த சேதா, சேவா சதன், தியாக பூமி முதலான படங்களையும் அவர் தயாரித்து வெளியிடுகின்றார். 1936 என்.ஜி. ராமச்சந்திரன் நடிகராக அறிமுகமாகின்றார் சதி லீலாவதி என்கின்ற திரைப்படத்தில். அதே காலகட்டத்தில், அதாவது 1939 பார்த்தோமானால் டி ஆர் சுந்தரம் அவர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை தொடங்குகின்றார். இதில் தயாரான முதல் படம் சதி அகல்யா. 1940 டி ஆர் சுந்தரம் அவர்கள் உத்தமபுத்திரன் அப்படிங்கிற படத்தை தயாரித்து வெளியிடுகின்றார். முக்கியமானது என்ன தெரியுங்களா, இரட்டை வேடங்களை இந்த படத்தில் அவர் அறிமுகப்படுத்துகின்றார். 1940 அதே ஆண்டு எஸ் வாசன் அவர்கள் ஜெமினி ஸ்டுடியோவினை நிறுவுகின்றார். இன்றைக்கு புகழ்பெற்ற நிறுவனமாக அந்த நிறுவனம் இருக்கின்றது. இப்ப பாருங்களேன், 1942 வி சாந்தாராம் அவர்கள் ராஜ்கமல் கலா மந்திர் அப்படின்னு சொல்லி பம்பாயில் அமைக்கின்றார். 1947 டூபாண்ட் அவர்கள் ஒவ்வொரு நகரங்களையா போய் படம் காட்டுகின்றார் அல்லவா, அந்த மாதிரி திருச்சியில் கொண்டு வந்து காட்டுகின்றார். அப்போது உடல்நலம் சரியில்லாம ஊருக்கு திரும்ப நினைக்கின்றார். அதனை சாமி கண்ணு வின்சென்ட் அவர்கள் விலைக்கு வாங்கி கோவைக்கு கொண்டு வருகின்றார். அவர் என்ன செய்யறாரு, வெரைட்டி ஹால் அப்படின்னு சொல்லி ஒரு திரையரங்கத்தினை அவர் அமைக்கின்றார். எடிசன் சினிமாட்டோகிராஃப் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினை, அதாவது திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தினையும் அவர் தொடங்குகின்றார். அதன் மூலமாக இந்த படத்தினை அவர் வெளியிடுகின்றார். தென்னிந்தியாவில் முதல் திரையரங்கு சாமி கண்ணு வின்சென்ட் அவர்கள் அமைத்த வெரைட்டி ஹால் அப்படிங்கிறது கோவையில் அமைத்தார். இன்றைக்கு அதனுடைய பெயர் டிலைட். சரிங்களா? அன்றைக்கு அதனுடைய பெயர் அதுவாக இருந்தது. இன்றைக்கு டிலைட் என்கின்ற பெயரில் இயங்கி வருகின்றது. சரிங்களா? 1953 எஸ் வாசன் அவர்கள் மிக மிக பெரிய தயாரிப்பு படங்களை தருகின்றார்.
சந்திரலேகா மற்றும் ஔவையார். வாய்ப்பு கிடைத்த இந்த 2 படங்களையும் பாருங்கப்பா. சந்திரலேகால பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடல் காட்சியிலும் பார்த்தோமானால், அந்த செட்டிங்ன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அந்த படக்காட்சிகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அது அந்த படத்துல இறுதியில் இடம்பெறுகின்ற பாடல் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அருமையா இருக்கும். அதே மாதிரி ஔவையார் படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், அந்த போரிடுகின்ற காட்சிகள், அதற்காக கட்டப்பட்ட கோட்டைகள், போரிடுகின்ற காட்சிகள், யானை முதலான படைகள் இவற்றையெல்லாம் காட்டுகின்ற காட்சிகள் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதான் மிகப்பெரிய தயாரிப்பு. சரிங்களா? அதே சமயம் அவர் நந்தனார், பஞ்சுக்கோட்டை வாலிபன், அபூர்வ சகோதரர்கள், மோட்டார் சுந்தரம் பிள்ளை, ஒளி விளக்கு முதலிய படங்கள் அவர் தயாரித்த படங்கள் தான். எல்லாமே பெரிய தயாரிப்பு படங்கள். சரிங்களா? அடுத்ததாக திரைப்படங்களின் தாயகம் ஹாலிவுட். ரோஷா மிஸ்ட்ரி, பெக்ரான் இவங்க 2 பேரும் தான் இந்தியாவின் முதல் இசை அமைப்பாளர்கள். ஆலமாரா படத்திற்கு நம்ம நேற்று பார்த்தோம். 3 இசை கருவிகளை கொண்டு தான் அந்த படத்திற்கு பின்னணி இசை அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. அந்த இசை அமைத்தவர்கள் இந்த 2 பேர் தான்பா. அதே போன்று வாசிர் முகமது அவர்கள் இந்தியாவின் முதல் பின்னணி பாடகர். அதுவும் ஆலமாரா படம் தான். சரிங்களா? இந்த பேசும் படம் வந்ததுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அதை காண்பதற்கு அந்த காலகட்டத்துல 4 அணா டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கும் கள்ள மார்க்கெட்ல 5 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 4 அணா அப்படின்னாக்கும் 1 அணானாக்கும் 8 பைசா. அப்ப 4 அணானா யோசிச்சு பாருங்க. 4 8 32. அதான் 8 அணா அப்படின்னாக்கா 50 பைசா. இப்போ 4 அணா அப்படின்னா 32, 35 பைசா டிக்கெட் வந்து 5 ரூபாய்க்கு விற்கப்பட்டு இருக்கின்றே பாருங்க. அதே போன்று துண்டிராஜ் கோவிந்த் பால்கே அவர்கள் இந்திய திரைப்படத்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். ஏ நாராயணன் மிக அதிக ஊமை படங்களை தந்தவர். நடராஜ முதலியார் ஊமை பட காலத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். கே சுப்பிரமணியம் அவர்கள் தமிழ் பட உலகின் பேசும் பட தந்தை என்று அழைக்கப்படுபவர். இவருடைய முயற்சியினால் பார்த்தோம்னா தென்னிந்திய வர்த்தக சபை என்கின்ற ஒரு அமைப்பானது நிறுவப்பட்டது. சரிங்கப்ப. ஆக இதுவரைக்கும் பார்த்தோமானால் ஒவ்வொரு ஆண்டும் வரிசையா திரைப்படத்துறையானது எவ்வாறு வளர்ந்து வந்தது என்கின்ற செய்திகளை நாம் பார்த்தோம்பா. சரிங்களா? இதனோட தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப்பா. அதாவது தொடர்புடைய அப்படின்னாக்க திரைப்படம் என்பது மாஸ் மீடியா, மாஸ் கம்யூனிகேஷன்ல ஒரு சிறிய அழகுதான் திரைப்படம் என்பது. அப்ப பிற அழகுகள் இருக்கின்றன அல்லவா? இதழ்கள், அந்த மாதிரி வானொலி, அந்த மாதிரியான இணைப்புகளை எல்லாம் இதனோடு இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். சரிங்களா? உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.